Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அவல், பனானா, கிரேப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க. ஆல் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவல் எடுத்திருக்கேன். ஸோ அவல் வந்து கொஞ்சமாக ஒரு அரை கப் தான் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் அவலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி அவல் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வறுத்தாலே போதும். அது ஆல்ரெடி நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ஆயிரும். கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு கருகிரும். ஸோ இந்த மாதிரி வறுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஸோ இப்போ வந்து நான் ஒரே ஒரு பனானா எடுத்திருக்கேன். இந்த ஒரு ஷேக்கில் வந்து நம்ம வந்து 2 பேர் குடிக்கலாம். ஸோ இந்த ஒரு பனானாவை வந்து நான் இப்படி குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சாச்சா. ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து இந்த பனானா பீஸ் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டுக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஜூஸ் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதனால இந்த மாதிரி கிரேப்ஸ் வந்து ஒரு 6-7 கிரேப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் சுகர் போடணும். சுகர் வந்து ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். ஸோ உங்ககிட்ட ஹனி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேன் போட்டுக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சுகர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பால் வந்து நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்திருக்கேன். இதையும் ஒரு கிளாஸ் பால் நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது பனானா ஷேக் நல்லா கட்டியாக இருக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பால் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுடலாம். ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. நிறைய போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாயிரும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு 4 ஐஸ் க்யூப் மட்டும் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சாச்சு. நம்மளுடைய ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது நல்ல கலராக இருக்குது, பட் மேலே நுரையாக இருக்கிறதுனால தெரியலை. ஸோ இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் நம்ம அவல் வறுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த அவலை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் பனானா ஷேக் மட்டும் நீங்கள் குடிச்சிடலாம். ஸோ இப்படி நான் வந்து அவல் 3 ஸ்பூன் போட்டு இதில் வந்து நம்மளுடைய பனானா கிரேப்ஸ் ஷேக்கை வந்து ஊற்றிடலாம். இது ரொம்ப அழகு கலரில் இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக லைட்டாக அந்த அவல்லாம் போட்டு மேலே வந்து ஒரு கிரேப்ஸையும் வச்சுருக்கேன். இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு லைட்டு பிங்க் மாதிரி கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கும் கூட. ஏன்னா பனானா, கிரேப்ஸு, அவல் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஷேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.